கண்டிப்பா மேம். ஏன்னா அழகா டிஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாரி இப்ப நீங்க பேசும்போதும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நடிகரா உள்ள வாராங்களா அப்டின்லாம் சில சில நீங்க சொல்லும்போது, இந்த மாரி நெறைய யா விஷயங்கள் இருந்துச்சு. அது ஒவ்வொன்னா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மேம். ஏன்னா வந்து நீங்க அது கிளாரிஃபிகேஷன் குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் சார் முதல்ல உள்ள வரும்போது, கொள்கை இல்லாத கட்சி. விஜய்க்கு கொள்கையே இல்லப்பா. எல்லா கட்சியிலயுமே ஒரு கொள்கை இருக்கு. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதே ஒரு ஒரு கட்சியில இருந்து தான் திருடி வச்சிருக்காங்க. அதே மாரி எல்லாமே திருடியா வச்சிருக்காப்புல கொள்கையே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு ஒரு டாக் இன்ன வரைக்கும் இருக்கு. என்னதான் வந்து லீடு வந்து சிஎம் ஆனாலுமே இன்ன வரைக்கும் கொள்கை இல்லாத கட்சி தானப்பா ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேம் என்ன சொல்றாங்க? பேசுறது யார் வேணாலும் பேசலாங்க. இந்த பேசி பேசியே மக்கள்ல கவர்ற அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். செயல்ல பண்ணி காட்டுற அரசியல்வாதியா நான் விஜய் அண்ணாவை பார்க்கிறேன். இப்போ நான் 1000 சொல்லலாம். எனக்கு அந்த கொள்கை இந்த கொள்கை நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறாங்களா என்னன்றதுதான் நம்மளுக்கு வந்து இப்ப தெரிய போகுது. இப்போ சரிப்பா அவங்க நான் எதுவுமே சொல்லல. விஜயனோட சுபாவமே என்னன்னா ரொம்ப இந்த உட்காந்து இந்த வாய்ஸ் விடல் வந்து விஜயன சுபாவம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. நான் வேறவங்களை சொல்லல. நானே ஷூட்டிங்ல பாத்திருக்கேன் விஜயன் என்ன டைப் பண்ணு. ஐயோ நான் அப்படி பண்ண அது அவரோட சுபாவம் கிடையாது. இவ்வளவு பேசுறதே நான் பெரிய விஷயமா பாக்குறேன். விஜயனாவ இவ்வளவு பேசுறதே விஜயன் நான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அவரோட நேச்சர் எப்படின்னா நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்றதுதான் விஜயனோட கொள்கை நான் பார்த்த வரைக்கும். அவரோட செயலே தெரியலையாங்க. அதாவது அவரோட செயலே தெரியலையா. அவர் தன்னோட காசை போட்டு தான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வந்து பண்ணி அவரோட அந்த குரூப் ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணி எவ்ரிடே சோசியல் மீடியால உட்காந்து இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஓகேங்க. எல்லாருக்கும் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஓகே அதை பண்ணி இன்னைக்கு வந்துட்டாங்க. ஜனங்களும் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஜனங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணா வந்து ஏமாத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த டாக்கிங் விட நான் நல்லா பேச அரசியல்வாதிகளை பார்த்திருக்கேன். ஐயோ எப்படியே வாழைப்பழமா பேசுறவங்களை பார்த்திருக்கேன். பட் செயல்ல பண்றவங்கன்றது வந்து செஞ்சு காட்டிட்டாங்க அண்ணான்ற நான் ஃபீல் பண்ணேன். அதை நான் ரொம்ப நானுமே எல்லாரும் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏன் நீங்க இப்ப நான் பேச ஒரு வீடியோ போட்ட உடனே என்ன சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க பேச வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ என்னோட கால்குலேஷனுமே கூட நான் வந்து கால்குலேஷனோட பக்கா இருந்துச்சு. அந்த எல்லாரும் சொன்னாங்க அந்த அந்த இது குரூப் கூட்டம் வரும் அது ஓட்ட கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டாங்க. ஏங்க சின்ன குழந்தைங்களா அங்க வந்துச்சு கூட்டமா? சின்ன சின்ன குழந்தைங்க வந்துச்சா அங்கிள் சாக்லேட் கேட்டுட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றதுக்கு? எல்லாம் பெரியவங்க தான் வந்தாங்க. என்டையர் அவரோட குரூப் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அந்த போராடி நாங்க ஜெயிக்க வைக்கோன்றது பண்ணாங்க பாவம். அண்ட் அபவுட் த சேஞ்ச் அந்த சேஞ்ச் சொன்னாங்க பாருங்க நாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு. இவங்க தானே இது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் யாரும் வந்து அதை பண்ண முடியலங்க. ஏதோ ஒண்ணு நீங்க சொல்றது வந்து ஜனங்க நம்பலல்ல. நான் என்ன சொல்றேன்னா நம்ம 1000 சொன்னாலும் அதை நம்பணும்ல ஜனங்க. அதை நம்பலல்ல. நம்பினது யாருன்னு பார்த்தா அண்ணாவை தானே நம்பினாங்க.